இன்றைக்கி சபை இப்படி போய் கொண்டிருக்கிறது. விஸ்வாசி நல்லா வராங்க, அப்புறம் கல்யாணத்தில் எஸ்கேப் ஆயிடறான், ஈசா மாதிரி பண்ணிடுறான். அதுக்கு ஒரு இஸ்மவேல் இருக்கிறான். யாருமே வெளியில் போக முடியாது. இந்த மாதிரிலாம் நான் ப்ரீச் பண்ணான்னு நினைக்காதீங்க. வெளியில் போகலாம், பலத்தோடு அனுப்புங்க. என்ன பலம்? போதனை, உபதேசம். வீட்டுக்குன்னு ஒரு உபதேசம். என்ன, அவங்க கூட நம்ம சேரக்கூடாது. நம்ம ஆச்சாரியமாக நம்ம வாழணும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறோம். பிள்ளையாண்டானே அனுப்பாதிரும். எங்கள் அப்பா அப்படி தான். இது போயிட்டு கறி வாங்கிட்டு வரத்துக்கு வனத்துக்கு போச்சு. வனத்தில் யார் இருப்பா? வனத்தில் யார் இருப்பா? சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், வேற யார் இருப்பா? வனத்தில் என் அண்ணன் ஒருத்தன் உட்காந்துருக்கான், வீட்டிலேருந்து அவன் துரத்திருக்கான். அடிப்பட்டவன் எப்போவுமே வேறு மாதிரி ஆட்டிடியூட்டில் இருப்பான். தோத்தவனுக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கும், ஜெயிச்சவனுக்கு ரொம்ப நாலேஜ் கம்மி. ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கோம், அவ்வளோதான். தோத்தவன் அப்படி இல்லை. எப்பவுமே துரத்துறவனுக்கு நிறைய வழிகள் இருக்கும், விரட்டுறவனுக்கு ஒரே வழி தான் இருக்கணும். துரத்துறோம் இல்லையா, ஓடுறவன் பின்னாடி தான் ஓடணும். அவன் சந்தில் ஓடணும், ஹை ஜம்ப் பண்ணான், நம்ம ஹை ஜம்ப் பண்ணோம், லாங் ஜம்ப் பண்ணான், லாங் ஜம்ப் பண்ணோம். அவன் சாக்கடை தானா, அவனும் தாண்டணும். இல்லைனா ஊந்துட்டேன்னா அவள் தான் நாரி போய்டுவேன் நான். எதுக்கு சொல்ல வரேன்? ஒருத்தர் துரத்தி போகிறப்போ அவன் பின்னாடியே தான் நம்ம போகணும், வேறு வழியே கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நெட்பமான பகுதி இது. இந்த சத்தியமும் இந்த பிரசங்கமும் உன் பிள்ளையின் மீது இருக்கிற கரையை ஒழிக்கணும். உங்கள் ரட்சிப்பு என்ற அந்த கொம்பு இருக்கிறதாக நினைக்கிறவங்களாம் வருத்தப்படணும், வேதனை பண்ணணும். இன்னைக்கு சத்தியம் போதிக்கிற இடத்த விட்டுட்டு, சத்தியம் நல்லா தெரியும் அங்கே ஒன்றும் கிடையாதுன்னு, அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்துனாக்க அப்புறம் என்ன இருக்குது? எது காப்பாற்றுதோ இல்லையோ உங்களுக்கு, வானம் பூமி ஒழிந்து போகும், தாய் தப்பன் கூட அழிந்து போயிடுவாங்க. கொடுக்குற படிப்பு தான் நிற்கும் தான் எல்லாருமே படிக்க வைக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ஜனங்க என்ன சொல்லணுனாக்கா, நீங்கள் போதிக்கிறீங்க பாருங்கள், நான் கொடுக்குற பலிபீட செய்தி இல்லை. இன்றைக்கி திருப்பி பேசின்னு இருக்கிறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரெகுலராக வர அந்த ஷாட்டில் வராது, எதிர்மறையாக இருக்கும் பிக்சர் பேக்ரவுண்ட். ஏதோ ஒரு திருப்பு மோனை எனக்கு வந்துச்சு, இப்படி திரும்பி பேசின்னு இருக்கேன். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கொடுக்குற போதனை தான் பிள்ளையை கொண்டு வரீங்க, கடைசி வரைக்கும் நிற்க வைக்கும். என்ன போதனை? நீங்கள் கற்பிக்கிற வேத சத்தியம் அந்த பிள்ளைகளோட மனசில் ஆழமாக பதியும். நான் சொல்கிறது என்ன மாதிரி 10 பாஸ்டர் பார்ப்பான், எல்லாமே மறந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் அந்த பிள்ளைகளோட மனசு ஆழத்தில் இருக்கும். ஜபம் பண்ணுறது அவனுக்கு பிடிக்கும், அவன் ரட்சிக்கப்பட்டு வந்தானாலே பிரசங்கம் மறந்துடுவாங்க. விசுவாசிகளே போன வாரம் என்ன ப்ரீச் பண்ணேன்னா யோசிப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க, மறந்துடும். காலைல சர்வீஸ் பேசுறது ஃபஸ்ட்டு பார்ட் பேசுகிறோம், சாயந்தரம் செகண்ட் பார்ட் பேசுகிறோன்னா ஞாபகம் இருக்கும். காலைல ஒரு